ஹே காய்ஸ், ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் நான் காத்திருந்தேன். என்ன, ஒரு வார்த்தைக்கு ஒரு வருஷமா? அப்ப மீதி வார்த்தைக்கெல்லாம் எத்தனை நாள் வெயிட் பண்றது? நீங்க பேசுற வார்த்தைகள் வர்த்தானதா இருந்தா எவ்ளோ நாள் வேணா வெயிட் பண்ணலாம். ஆனா உபயோகமில்லாத வார்த்தைகளை டெய்லி பேசினாலும் அதனால எந்த விதமான பலனும் இருக்க போறதில்ல. எல்லாம் வெறும் நேரத்தை போக்குற வார்த்தைகளா தான் இருக்கும். நம்ம பேசுற வார்த்தைகள் எப்படி நமக்கு யூஸ் ஆகும்? வார்த்தைகளால என்ன பெருசா மாற்றங்களை ஏற்படுத்த முடியும்? நீங்க பேசுற விதத்தை மாத்துனா உங்க லைஃப் இன்னும் நல்லா இருக்கும். உங்க வார்த்தைகள் தான் உங்களோட வாழ்க்கையவே டிசைட் பண்ணுது. என்னங்க நீங்க, கண்ணாடிய திருப்புனா ஆட்டோ ஓடுன்னு சொல்ற மாதிரில இருக்கு. எப்படிங்க முடியும்? கண்டிப்பா முடியும். வார்த்தைகளை சரியா பயன்படுத்த தெரிஞ்சா நீங்க இப்ப வாழற வாழ்க்கைய சரியா அமைச்சுக்க முடியும். அது எப்படின்னு சொல்ல போறதுதான் இந்த பதிவு. பெரிய பேச்சாளர்களும் தத்துவ ஞானிகளும் அவங்க யோசிச்சத மக்களுக்கு எடுத்து சொல்ல சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்தாங்க. சிலரோட வார்த்தைகளை வச்சுதான் இன்னும் அவங்க பெரிய மனிதர்களா, சரித்திர நாயகர்களா அடையாளம் காணப்படுறாங்க. வின்சென்ட் சர்ச்சில், மார்ட்டின் லூத்தர் கிங், ஆப்ரஹாம் லிங்கன், மகாகவி பாரதியார், மகாத்மா காந்தி, B.R. அம்பேத்கர், C.N. அண்ணாதுரை, இப்படி ஹிஸ்டரி, பாலிடிக்ஸ், கவிதை, கட்டுரைன்னு பல வழிகள்ல இவங்க மக்கள் கிட்ட பேசின வார்த்தைகள் தான் இந்த காலத்திலயும் அழிக்க முடியாத மனிதர்களா அவங்கள உயர்த்திருக்கு. கம்யூனிகேஷன் இப்போதான் ஒரு பெரிய டூலா பார்க்கப்படுதுன்னு சொல்லிட முடியாது. மனுஷன் பேச ஆரம்பிச்சதுமே தனக்கான ஒரு மொழிய உருவாக்குன உடனே இந்த கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா அதோட இம்பார்ட்டன்ஸை இப்பதான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க சொல்ல வந்த விஷயத்த சரியா ஒருத்தருக்கு கன்வே பண்ண முடிஞ்சா எந்த விதமான வேலையும் சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். இப்ப இந்த உலகத்துல யாருமே தனிச்சு செயல்பட முடியாது. ஒருத்தர் கூட உங்களை கனெக்ட் பண்ணிக்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு தேவை இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ நீங்க பேசுற வார்த்தைகள் சரியா தெளிவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இந்த மாதிரி இன்னொருத்தருக்கு புரிய வைக்க மட்டும்தான் வார்த்தைகள் பயன்படுமா? அதனால வேற எந்த பயனும் இருக்கா? நீங்க பேசுற வார்த்தைகளை மாத்துனா உங்களோட லைஃப் ஸ்டைலையே மாத்த முடியும். உள்ள இருந்து நீங்க யோசிக்கிற விதம் மாறுமா? அதனால ஒரு நிலையான நல்ல மாற்றத்தை உங்க லைஃப்ல உருவாக்க முடியுமா? இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே பதில் தான், ஆமா, முடியும். வார்த்தைகள் மூலமா தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்றோம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது நீங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் தான். இதை நீங்க அடிக்கடி சொல்றப்போ உங்க ஆழ் மனசு அந்த வார்த்தைகளை கவனிச்சு பார்க்கும். அந்த வார்த்தைகளோட மீனிங்கை தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸா ரெஜிஸ்டர் பண்ணும். அப்போ நீங்க பேசுற வார்த்தைகளை வச்சு உங்களோட மனசை மாத்தலாம். உங்க உடல் நிலையில கூட சில மாற்றங்களை கொண்டு வர முடியும். உங்க செயல்கள்ல ஒரு மாற்றத்தை பார்க்க நீங்க பேசுற விதங்களை மாத்தி பார்க்கலாம். இதனால நீங்க எதிர்பார்க்குற ஒரு ரிசல்ட்டை உங்க லைஃப்ல பார்க்க முடியும். ரொம்ப சிம்பிளா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆனா இதை சரியா உணர்ந்து பயன்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா நீங்க எப்பவுமே கான்ஷியஸா கவனிச்சு பார்த்து பேசினா இந்த மாற்றங்களை உங்களோட டெய்லி லைஃப்லயே பார்க்க முடியும். உங்களுக்குள்ள நீங்க பேசுற செல்ஃப் டாக்ஸ் நெகட்டிவா இருந்தா நீங்க பார்க்குற வெளிப்புற உலகமும் அதே மாதிரி நெகட்டிவிட்டியை வெளிப்படுத்தும். ஸோ எப்பவுமே நீங்க சூஸ் பண்ற வார்த்தைகள்ல கவனமா இருங்க. அது இன்னொருத்தருக்கான வார்த்தையா இருந்தாலும் சரி, உங்களுக்கான வார்த்தைகளா இருந்தாலும் சரி. ஹேபிச்சுவல் வெக்காபுலரி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. ரொம்ப நாளா நீங்க யூஸ் பண்ற வார்த்தைகள், உங்களுக்கு ஏற்படுற எக்ஸ்பீரியன்ஸஸ சொல்ற விதம், மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறத சொல்றப்போ யூஸ் பண்ற வார்த்தைகள், இதெல்லாம் பத்தி சொல்றதுதான் இந்த ஹேபிச்சுவல் வெக்காபுலரி. முதல்ல இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. நம்ம டெய்லி லைஃப்ல கூட இதுக்கான சில ரெஃபரன்சஸ பார்க்கலாம். ஒரே விதமான எக்ஸ்பீரியன்ஸஸ வேற வேற வார்த்தைகளா யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. சில பேரு ஹாப்பியான விஷயத்த கூட சாதாரண வார்த்தையால சொல்லுவாங்க. இன்னும் சிலர் கஷ்டமான சூழல கூட ஒரு நல்ல வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுவாங்க. நல்லா இருக்கியான்னு கேட்டா ஒவ்வொருத்தர் சொல்ற பதிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலர் எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் எனக்கு என்னப்பா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட தாங்க முடியாதவங்க எங்கப்பா நல்லா இருக்கிறது அப்படின்னு சலிப்பா பேசுவாங்க. இன்னும் சிலர் நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ எப்படி இருக்க அப்படின்னு உங்களை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஒரு விஷயத்த வெளிப்படுத்த வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்துறதுல தான் வித்தியாசமே இருக்கு. அவங்க தேர்ந்தெடுக்கிற வார்த்தைகள் தான் அவங்களோட லைஃப் ஸ்டைலை டிசைட் பண்ணுது. ஏன்னா உங்க மனசுல இருக்க விஷயத்த தான் வார்த்தையா வெளியே சொல்றீங்க. அப்போ சைக்காலஜி படி பார்த்தாலும் கூட உங்க எண்ணங்கள் தான் வார்த்தைகளா வெளியே வருது. உங்க எண்ணங்களை சரியா வச்சுக்க முயற்சி செஞ்சா உங்க அப்ரோச்சே மாறும். அதுக்கேத்த மாதிரி நீங்க சூஸ் பண்ற வார்த்தைகளும் மாறும். இந்த மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில நடக்கிற விஷயத்துல ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்தும். இப்படிதான் வார்த்தைகள் உங்க வாழ்க்கையா மாறுது. அப்போ உள்ளுக்குள்ள நீங்க யோசிக்கிற விதம் பாசிட்டிவா மாத்துனா உங்க வார்த்தைகளும் பாசிட்டிவா சூஸ் பண்ண முடியும். இந்த பாசிட்டிவான வார்த்தைகள் எந்த மாதிரியான சூழலையும் நல்ல விதமா மாத்தும்.
அப்போ நல்ல அனுபவங்களை மட்டும்தான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. இதையே நீங்க அடிக்கடி செய்யறப்போ உங்களை சுத்தி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். ஆனா இவ்ளோ சிம்பிளான விஷயத்த ஏன் யாரும் பெருசா கவனிக்கிறதே இல்ல? இதுக்கான பதில் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஒரு நல்ல உணர்ச்சிகளை சொல்ல ஆல்ரெடி பல பேர் யூஸ் பண்ற வார்த்தைகளை தான் ஈஸியா யூஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். அதோட அர்த்தம் என்ன, அது உங்க மைண்ட்ல எப்படி ரெஜிஸ்டர் ஆகுதுன்னெல்லாம் பாக்குறதே இல்ல. ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டா பங்கம் பண்ணிட்டேன்னு சொல்றது, அதே போல யாராவது அட்வைஸ் பண்ணா கிரிஞ்சு பண்ணாத பூமர்னு சொல்றது, இதெல்லாம் இப்போதைக்கு ட்ரெண்டில் இருக்க வார்த்தைகள். அதனால அதை ஈஸியா யூஸ் பண்ணிட்டு நம்ம உண்மையான எமோஷனை வெளிப்படுத்தாம போறோம். உண்மையா நீங்க என்ன மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்தணுமோ அதுக்கேத்த நல்ல பாசிட்டிவான வார்த்தைகள் நிறையவே இருக்கும். ஆனா அதெல்லாம் யார் யோசிச்சுட்டு இருப்பா? எல்லாரும் சொல்ற அதே வார்த்தைய நம்மளும் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படி நினைச்சா அந்த எல்லாரும் வாழற வாழ்க்கைய தான் நீங்களும் வாழ முடியும். அப்போ அதுக்கு மட்டும் ஏன் இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? உங்க வாழ்க்கைய நல்ல விதமா மாத்தணும்னா நீங்க பேசுற வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு நீங்க முதல்ல கவனிக்கணும். அந்த வார்த்தைகள் உங்களோட நிஜமான உணர்வுகளை தான் வெளிப்படுத்துதா அப்படின்னு யோசிக்கணும். உங்க ஹேபிச்சுவல் வெக்காபுலரி எப்படி இருக்குன்னு பாக்குறது தான் இந்த டெக்னிக்ல இருக்க முதல் ஸ்டெப். எப்போ நீங்க பேசுற வார்த்தைகள் மேல கவனமா இருக்க நினைக்கிறீங்களோ அப்பவே உங்களோட லைஃப மாத்த உங்களோட முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த ஹேபிச்சுவல் வெக்காபுலரிய நோட் பண்றதோட இல்லாம அதுல நீங்க யூஸ் பண்ற நெகட்டிவான வார்த்தைகளை யோசிக்கிறப்போ உங்க மைண்ட்ல என்ன மாதிரியான எண்ணங்கள் ஓடுதுன்னு பாருங்க. உதாரணமா, உங்க புது வேலை எப்படி போகுதுன்னு யாராச்சும் கேட்டா உங்களோட பதில் என்னவா இருக்கும்? ஏதோ போகுதுப்பா, புதுசா இருக்கிறதால எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. மேலோட்டமா பார்த்தா இதுல பெருசா நெகட்டிவான வார்த்தை இல்லாத மாதிரி தெரியும். ஆனா அந்த புது வேலை தந்த சந்தோஷம், அதுல கிடைச்ச ஹை சேலரி, புது இடம், அதுல கிடைச்ச நல்ல அனுபவம், இதெல்லாம் பத்தி நீங்க சொல்லியிருக்கவே மாட்டீங்க. இதுதான் உங்களோட ஹேபிச்சுவல் வெக்காபுலரி அப்படின்னு சொல்றது. உங்களோட முழு அனுபவத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ற வார்த்தைகளை தான் சொல்றீங்களா, இல்ல அதுல இருக்க நெகட்டிவான விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பேசுறீங்களா? வேலையில பிஸியா இருக்கிறத நெகட்டிவா சொல்ல முடியாது, அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். சோ அடுத்த முறை உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டா, புது வேலை, புது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, எப்பவும் பிஸியா இருக்கிறதால நிறைய புது விஷயம்லாம் கத்துக்கிறேன், இப்படி பாசிட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதுல சொல்ற மாதிரி நீங்க எந்த ஃபீலா அதிகமா உணர்றீங்களோ அதே போல உணர்வுகளை தர சூழலை தான் நீங்க ஈர்க்கிறீங்க. உங்க புது வேலையில எவ்ளோ குறைகள் இருந்தாலும் அதுல இருக்க நல்ல விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களுக்கு அதே மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் மட்டுமே கிடைக்கும். இது வெறும் அட்வைஸ் இல்ல, வாழ்க்கை நீங்க பாக்குற விதத்துல தான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நல்லதை பார்த்தா நல்லதே நடக்கும், கெட்டதை மட்டுமே பாக்குற மனநிலை இருந்தா அது மட்டுமே தான் உங்க கண்ணுக்கு தெரியும். இது ரொம்ப சிம்பிளான லாஜிக். ஆனா இந்த பாயிண்ட்ல நீங்க பேசுற வார்த்தைகளை யூஸ் பண்ணி யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா அதனால பெருசா எதுவும் மாறிடாது அப்படின்னு ஒரு எண்ணம். நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு அவ்ளோ பவர் இருக்குமா அப்படின்னு ஒரு தப்பான நம்பிக்கை. ஆனா நீங்க பேசுற வார்த்தைகள் எல்லாமே உங்க மனசுல இருக்க எண்ணங்கள் தானு உங்களுக்கு புரியறப்போ அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு காஷியஸா எல்லா இடத்துலயும் நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளே யூஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க. முதல்ல ஒரு நாள் சேலஞ்சா இதை முயற்சி பண்ணி பாருங்க. நெகட்டிவா யோசிக்காதீங்க. ஏன்னா எதை பத்தி யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை பத்தி மட்டுமே அதிகம் யோசிக்கிற மனசு தான் நம்மகிட்ட இருக்கு. நீங்க என்ன வேணா யோசிங்க, ஆனா இப்போ ஒரு குரங்க பத்தி மட்டும் யோசிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னா உங்க மைண்டு ஃபுல்லா குரங்க மட்டுமே இருக்கும். அந்த மாதிரி நெகட்டிவா பேசாத, நெகட்டிவ் வார்த்தைகளை யூஸ் பண்ணாத இப்படின்னு சொன்னா உடனே அந்த நெகட்டிவான வார்த்தைகள் மட்டும்தான் உங்க மைண்டு ஃபோக்கஸ் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களை அறியாம அந்த வார்த்தைகள் தான் பேசுவீங்க. ஸோ இதை கூட நீங்க மாத்தி யோசிக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் 24 மணி நேரம் வெறும் பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டுமே பேசுவேன் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் எடுங்க. ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லாம இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னு யோசிங்க. மைண்டே சரியில்லைன்னு தோணுச்சுன்னா ஒரு டீ குடிச்சா போதும், மைண்டு ஃப்ரெஷ் ஆயிடும்னு நினைச்சு பாருங்க. இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணம் தான். உங்க ஒரு டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல என்னெல்லாம் வார்த்தைகளை யூஸ் பண்றீங்கன்னு யோசிச்சு அதுக்கு ஒரு பாசிட்டிவான ஆல்டர்னேட்டிவ் வேர்டை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு நாள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுல கிடைச்ச அனுபவம் கண்டிப்பா நல்ல விதமா தான் இருக்கும். அதுக்கு நாங்க கேரண்டி. இதை பத்தின டீட்டெயில்டான சில விஷயங்களை பார்க்கலாமா? முதல்ல லேபிளிங், அதாவது அடையாளப்படுத்துதல். நீங்க பேசுற வார்த்தைகளை வச்சுதான் உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்ல முடியும். அதே போல நீங்க பேசுற வார்த்தைகள் தான் உங்களோட மனசுல என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்குன்னு அடையாளம் காட்டும். அப்படி பார்த்தா உங்க எண்ணங்களோட ஒரு வெளிப்புற தோற்றம் தான் உங்க வார்த்தைகள். நீங்க பேசுற வார்த்தைகளை வச்சுதான் உங்களை என்ன மாதிரியான நபர்னு அடையாளம் சொல்லுவாங்க. ரீசெண்டா நடந்த ஒரு சர்ச்சையான விஷயத்த எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் உக்ரைன் அதிபர் வால்டிமிர் ஜெலன்ஸ்கிக்கும் நடந்த ஒரு சமாதான பேச்சு. அது எப்படி திசை மாறி ஒரு சர்ச்சையா முடிஞ்சுது அப்படின்னு பார்த்திருப்பீங்க, இல்லைன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓவல் ஆஃபீஸ்ல நடந்த அந்த மீட்டிங்ல ஜெலன்ஸ்கி
இந்த வார் டைம்ல நாங்க தனியா தான் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னதையும், அதுக்கப்புறம் 3rd வேர்ல்டு வார் வந்தா உங்களுக்கு எங்களோட கஷ்டம் தெரியும்னு சொன்னதையும் டொனால்ட் ட்ரம்ப் வேற விதமா புரிஞ்சுக்கிட்டாரு. ஜெலன்ஸ்கி யூஸ் பண்ண வார்த்தைகள் அவர் நிஜமா சமாதானம் பேச வரலன்னு காட்டுதுன்னு சொல்லி ட்ரம்ப்பும் அவரும் சேர்ந்து பேச இருந்த பிரஸ் கான்ஃபரன்ஸையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி மன்னிப்பு கேட்டாரு. ஆனாலும் உக்ரைன் விஷயத்துல அமெரிக்கா பிரசிடென்ட்டோட கோவம் குறையவே இல்லைன்னு சொல்றாங்க. சரி, இந்த டாபிக்கும் ரீசெண்டான இந்த வேர்ல்ட் நியூஸ்க்கும் என்ன சம்பந்தம்? இதுவரை நாம பேசின விஷயங்கள் புரிஞ்சா கண்டிப்பா இந்த நியூஸ்ல இருக்க மெசேஜும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வார்த்தைகள், அதோட பவர். ஜெலன்ஸ்கி யூஸ் பண்ண வார்த்தைகள் போருனால மக்கள் படுற கஷ்டத்தையும் அவருக்கு இருந்த நெருக்கடியான நிலைமையும் பத்தி சொல்ல வந்த ஜெலன்ஸ்கியோட வார்த்தைகள் சொல்ற விதமும் சொன்ன இடமும் தப்பா இருந்ததால பெரிய சர்ச்சையா முடிஞ்சது. அவரோட தனிப்பட்ட கருத்தால ஒட்டுமொத்த உக்ரைன் மக்களும் பாதிக்கப்படுவாங்கன்னு புரிஞ்சுக்காம தப்பான இடத்துல அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாரு. நீங்க பேசுற வார்த்தைகள் தான் உங்களோட அடையாளமா மாறும். இந்த இடத்துல ஜெலன்ஸ்கி பேசின வார்த்தைகள் உக்ரைன் மக்களோட அடையாளமா அவங்களோட கருத்தா மாறிடுச்சு. நீங்க எந்த மாதிரியான மனிதரா லேபிள் பண்ணப்படுறீங்க அப்படின்னு உங்க வார்த்தைகள் தான் முடிவு செய்யும். ஒரு சின்ன வார்த்தை ஒரு பெரிய வாருக்கே காரணமா இருக்க முடியும். மிகப்பெரிய பாதிப்பை விளைவிக்கக்கூடிய வார்த்தைகள் ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாத்த முடியும். இதை உணராம போனதால வந்த விளைவுதான் இந்த சர்ச்சைக்கே காரணம். இதுல யார் தப்பு யாரு சரி இதெல்லாம் ஆராய்ச்சி செய்ய முயற்சி பண்ணாதீங்க. உங்க வார்த்தைக்கு இருக்க பவரை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு நாட்டோட அதிபரா இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் அதிபர், பிரைம் மினிஸ்டர், எல்லாமே நீங்க தான். நீங்க சொல்ற வார்த்தைகள் உங்களை எந்த மாதிரியான மனிதரா அடையாளப்படுத்தோன்னு யோசிச்சு பேசுங்க. அடுத்ததா செல்ஃப் டாக்ஸ். நம்ம எப்பவுமே மைண்ட் வாய்ஸ்ல சில விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்போம். சில நேரம் அதை வெளிப்படையா சொல்ல முடியாத வார்த்தையா இருக்கும். பல நேரம் அது நெகட்டிவான ஒரு விஷயமா தான் இருக்கும். வெளியே சொன்னா பிரச்சனையா போயிடும்னு நினைச்சு உங்களுக்குள்ளேயே பேசிப்பீங்க. இது நாம ரொம்ப சின்ன வயசுல இருந்தே செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா போக போக உங்களுக்கு நீங்களே சில விஷயங்களை சொல்லவும் இந்த செல்ஃப் டாக்ஸை யூஸ் பண்ணுவீங்க. இத கான்ஷியஸா பண்ணலனா கூட உங்களுக்கே தெரியாம இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு இடத்துக்கு போறப்போ, ஐயோ புது இடமா இருக்கே, என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குமோ, இந்த ப்ராஜெக்ட் என்னால முடிக்க முடியுமா, எனக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு, இந்த மாதிரி எல்லா சிச்சுவேஷன்லயும் ஒரு நெகட்டிவான செல்ஃப் டாக்கை பேசிக்கிட்டே இருக்கப்போ நீங்க ஃபேஸ் பண்ற சூழ்நிலைகளும் உங்களோட இந்த நெகட்டிவான தாட்ஸை ப்ரூவ் பண்ற விதமா இருக்கும். ஆனா நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா? நான் யோசிச்சது கரெக்ட், நினைச்ச மாதிரியே பிரச்சனையா வருது பாரு, இப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க. திரும்ப திரும்ப இதே மாதிரியான எண்ணங்கள் உங்களோட சுய பேச்சா மாறும்போது அதே மாதிரியான பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் உருவாயிட்டே இருக்கு. ஒரு சர்வே எடுத்து பார்த்ததுல மக்கள் எப்போ நெகட்டிவான செல்ஃப் டாக்ஸை மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்கன்னும் அதனால அவங்க ஃபீல் பண்ற எமோஷன்ஸ் எப்பவுமே நெகட்டிவா இருக்குன்னு சொல்லப்படுது. 1 வீக் ஃபுல்லா நீங்க பேசின வார்த்தைகளை யோசிச்சு பார்த்தா 2000 வார்த்தைகள்ல ஒரு 10 இல்ல 20 வார்த்தைகள் தான் பாசிட்டிவானதா இருக்கு. மீதி எல்லாமே நெகட்டிவான வார்த்தைகள், உங்களை பத்தின குறைகள், நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை பத்தி தான் பேசிட்டு இருந்திருக்கீங்க. இப்படி இருந்தா உங்க லைஃப் மட்டும் எப்படி பாசிட்டிவா இருக்க முடியும்? உங்க லைஃபை நீங்க நினைச்ச மாதிரி எப்படி அமைச்சுக்க முடியும்? உங்க எண்ணங்கள் சரியா இல்லாதப்போ, நீங்க பேசுற வார்த்தைகள் எப்போ நெகட்டிவா இருக்கப்போ உங்க லைஃப் அதுக்கேத்த விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு காட்டும். இந்த நெகட்டிவான செல்ஃப் டாக்ஸ், உங்களுக்கு இருக்க லிமிட்டிங் பிலீஃப்ஸ், இதெல்லாம் உங்களோட பிஹேவியரை மாத்தும். உங்களோட டெசிஷன் எடுக்கிற ஸ்கில்லில் கன்ஃபியூஷன்ஸை கொண்டு வரும். எப்பவுமே நெகட்டிவான அப்ரோச்சோட அதே மாதிரியான உணர்வுகளை வச்சுட்டு இருப்பீங்க. இந்த சூழ்நிலையில நம்ம ஒகேபுலரி லிஸ்ட்ல இருக்க தப்பான வார்த்தைகளை மட்டும் அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்போம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றப்போ நீங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் தான் அதை பத்தின தாக்கத்தை கொண்டு வருது. இப்போ உதாரணமா யாராச்சும் உங்களை பார்த்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அதுவே நீ தப்பா பேசுற அப்படின்னு சொன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இல்ல நீ பேசுறது எல்லாமே போய் இப்படி சொன்னா உங்க மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. உடனே கோவம் தலைக்கேறும். யாரை பார்த்து பொய் சொல்றேன்னு கோவப்பட்டு சத்தமா கத்தி சண்டை போடுவீங்க. இந்த 3 விதமான வார்த்தைகளுமே ஒரே மாதிரியான மீனிங்ல தான் இருக்கு, ஆனா அதை சொல்ற விதம் வேற மாதிரியான உணர்வை தூண்டுது. இதையே தான் செல்ஃப் டாக்ஸ் அப்படிங்கிற பேர்ல உங்களுக்கு நீங்களே செஞ்சுட்டு இருக்கீங்க. தேவையில்லாத நெகட்டிவான வார்த்தைகள் உங்களோட உணர்வுகளை மாத்தும். உங்க வார்த்தைகளை மாத்துறப்போ உங்களோட உணர்வுகளும் மாறும். அதனால உங்க மைண்ட் செட்ல கூட நல்ல மாற்றம் வரும். உங்க லைஃப் ஸ்டைலை மாத்தணும்னா உங்க உணர்வுகளை மாத்துங்க. நீங்க பேசுற வார்த்தைகள்ல கவனமா இருங்க. யோசிக்கிற விதம் பேசுற விதமும் மாறும்போது உங்க வாழ்க்கையும் அதுக்கேத்த வகையில மாறும். நல்ல வார்த்தைகள் நல்ல பலன்களை அனுபவங்களை மட்டுமே தரும். இப்படி உங்களுக்கு நீங்களே பாசிட்டிவான செல்ஃப் டாக்ஸை வச்சுக்கணும். அது நீங்க பாக்குற வெளி உலகத்துல கூட நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். அடுத்து ஷிஃப்ட் யுவர் எமோஷனல் பேட்டர்ன்ஸ். உங்களோட உணர்வு நிலையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. பல காலமா நீங்க சில வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டே வரீங்க. நீங்க ஹாப்பியா இருந்தாலோ சோகமா கோவமா இருந்தாலோ ஸ்டாண்டர்டா சில வார்த்தைகளை வச்சு
அதை வெளிப்படுத்துவீங்க. அதெல்லாம் என்ன வார்த்தைகள்னு முதல்ல கண்டுபிடிங்க. அதுல ஏதாவது நெகட்டிவான தாட்ஸ், எமோஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரியான வார்த்தைகளை பாசிட்டிவா மாத்த ட்ரை பண்ணுங்க. அதுக்காக கோவப்படாம இருங்க, எப்பவும் ஹாப்பியாவே இருங்கன்னு சொல்ல வரல. உங்க எமோஷன்ஸை இன்னும் தீவிரமாக்குற வார்த்தைகளை யூஸ் பண்ணாம இருக்க முயற்சி பண்ணுங்க. ஆல்ரெடி ஒரு கஷ்டம் இருக்கப்போ இன்னும் அதிகமா அதை பத்தி யோசிச்சு உங்க தாட்ஸ்னால அதோட பவரை இன்னும் அதிகப்படுத்தாம இருந்தாலே போதும். மனசுக்குள்ள ஹாப்பியா இருந்தா அது யாருக்குமே தெரியாது. அதுவே உங்களோட உற்சாகமான வார்த்தைகள்ல அதை வெளிப்படுத்தினா அந்த உணர்வு உங்களை எவ்வளோ சந்தோஷமா வச்சிருக்குன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கும். மத்தவங்களுக்கு செய்யறதே தான் உங்களுக்கும். உங்க உணர்வுகள் தர ப்ரெஷரை குறைக்கணும்னா அதை மாத்துற மாதிரியான நல்ல வார்த்தைகளை சூஸ் பண்ணணும். ரொம்ப காலமா நீங்க ஸ்டாண்டர்டா வச்சிருக்கிற இந்த எமோஷனல் பேட்டர்னை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி பாருங்க. கோவம் வந்தா உடனே ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸால அதை எக்ஸ்பிரஸ் பண்றதை விட்டுட்டு அதுக்கு பதிலா வேற என்ன மாதிரியான உணர்வுகளை மாத்தலாம்னு யோசிங்க. உங்களோட எண்ட் ரிசல்ட் எதுவோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா அதுக்கிடையில இருக்க பிரச்சனைகள் உங்களை பாதிக்காது. என்ன நடந்துச்சோ அதை மாத்த முடியாது. நீங்க கோவத்தை காட்டுறதாலேயோ இல்ல சோகமா அதை பத்தி யோசிக்கிறதாலேயோ கடந்து போன அந்த நிலைமைய மாத்த முடியாது. அப்போ என்ன செஞ்சா உங்களுக்கு தேவையான விஷயம் நடக்கும்? அதை பத்தி யோசிக்கிறப்போ உங்க வார்த்தைகள் தானாவே பாசிட்டிவா மாறும். எதை செய்யணும்னு யோசிச்சா அதுக்கான வழிகள் தெரியும். இததான் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் வொக்காபுலரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மாற்று வார்த்தைகள். இந்த வொக்காபுலரி உங்களோட எமோஷன்ஸ்ல இருக்க நெகட்டிவிட்டியை குறைக்கும். அடுத்த செயல் எதுவோ அதை நோக்கி உங்களை வழி நடத்தும். ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன்ல கூட பாசிட்டிவா யோசிக்க முடிஞ்சா அதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸை ஃபீல் பண்ண வைக்கிற சிச்சுவேஷன்ஸ் இன்னுமே அதிகமாகும். நெகட்டிவான எமோஷன்ஸ் அதனால வர வார்த்தைகளும் நீங்க பிஹேவ் பண்ற விதத்தை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க. வார்த்தைகளை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா இதை மாத்த ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு நெகட்டிவான எமோஷனை சூஸ் பண்ணி அந்த சிச்சுவேஷன்ல மட்டும் கான்ஷியஸா இருக்க ட்ரை பண்ணுங்க. அப்போ நீங்க ஃபீல் பண்ற விதம், உங்களுக்குள்ள பேசிக்கிற செல்ஃப் டாக்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த ஒரு எமோஷனை மட்டும் முதல்ல சரி பண்ண பாருங்க. அப்புறம் இந்த சேலஞ்சை ஒரு நாளுக்கு செய்யுங்க. இதே போல 1 வீக் சேலஞ்ச், 15 டேஸ், 1 மந்த்னு அப்டேட் பண்ணிட்டே போங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எப்படி மாறி இருக்குன்னு நீங்களே உணர முடியும். நீங்க யோசிக்கிற விதம், உங்களோட எமோஷன்ஸ் இதெல்லாம் எப்படி பாசிட்டிவா மாறி இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்க முடியும். இதை எவ்வளோ சொன்னாலும் யாராலையும் ஏத்துக்கவே முடியாது. பிராக்டிக்கலா செஞ்சு பார்க்கறப்பதான் இந்த அனுபவம் தர நல்ல மாற்றங்களை உங்க லைஃப்ல நீங்க பார்க்க முடியும். நம்ம டெய்லி யூஸ் பண்ற வார்த்தைகளோட விளைவு தான் நமக்குள்ள ஏற்படுற எண்ணங்கள். இதை சரியா புரிஞ்சுக்க முடிஞ்சாலே போதும். இந்த டாபிக்கை நீங்க 80% புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு பெரிய பேச்சாளர் ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ண லாஸ்ட் மினிட்ல ஃப்ளைட்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு ஒரு புது இடத்துக்கு போறாரு. அங்க புக் பண்ணிருக்க ஹோட்டல்ல ரீச் ஆன நேரம் ஆஃப்டர்நூன் 2 மணி. இவரோட மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிற டைம் ஈவினிங் 7 PM. அந்த நேரம் அந்த ஹோட்டல் அவ்வளோ ரஷ்ஷா இருந்தது. ரொம்ப நேரம் இவர் லாபிலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாரும் பிஸியா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவரை பார்த்ததும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டே இருந்தாங்க. இப்படியே ஒரு ½ an hour போச்சு. அவரோட மனசுக்குள்ள அடக்க முடியாத கோவம், எரிச்சல், என்ன செய்யறதுன்னே தெரியல. மீட்டிங்ல முக்கியமான விஷயங்கள இவர் பேச வேண்டியதா இருந்தது. ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்தா மட்டுமே கான்ஃபிடென்ட்டா பேச முடியும். அந்த டென்ஷன் வேற இவரோட மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா ஒரு செகண்ட் நிதானமா யோசிச்சாரு. இவர் எப்பவும் கோவப்பட்டா எப்படி பேசுவாரு, என்ன மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாருன்னு தெரிஞ்சு வச்சிருந்தாரு. ஆனா இந்த டைம் அதை மாத்தணும்னு முடிவெடுத்தாரு. ஏன்னா அந்த மீட்டிங் அவருக்கு அவ்வளோ முக்கியம். உடனே எழுந்து போய் அந்த ரிசப்ஷன்ல இருக்க நபர்கிட்ட கொஞ்சம் மாடுலேஷனை மாத்தி, இங்க பாருங்க, இதுல உங்க தப்பு எதுவும் இல்லைன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆல்ரெடி நீங்க பிஸியா இருக்கீங்க, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ஒரு ரூம் அலாட் பண்ண நீங்க இவ்ளோ டைம் எடுத்துக்கிறது எனக்கு கொஞ்சம் எரிச்சலா இருக்கு. சீக்கிரம் ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்க. இத சொல்றப்போ அவரோட கோவம் உடனே ஒரு 10 டிகிரி கம்மியானதை அவரே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ரிசப்ஷன்ல இருக்கவரும் இவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு உடனே அவருக்கான ரூமை அலாட் பண்ணாரு. இது யாருக்கோ எங்கேயோ நடந்தா நமக்கு என்னன்னு யோசிக்காதீங்க. இதே போல சிச்சுவேஷன்ஸ் நம்ம எல்லாரோட லைஃப்லயுமே வரும். டென்ஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ் இப்படியான நெகட்டிவ் எமோஷன்ஸ்ல நீங்க வெளிப்படுத்துற வார்த்தைகள் தான் அந்த நிலைமை இன்னுமே மோசமா மாத்தும். ஹாஸ்பிட்டல், டிக்கெட் புக்கிங் சென்டர்ல, வேலை பார்க்குற இடத்துலன்னு பல இடங்கள்ல உங்களோட உண்மையான எமோஷன்ஸை இன்னும் அதிகமா மாத்துற அந்த வார்த்தைகளை நீங்க சரியா யூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அந்த மீட்டிங் எவ்வளோ முக்கியம், அந்த ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த சிச்சுவேஷனை பாதிக்கிற வார்த்தைகளை கொட்டாம உங்க வேலையை கரெக்டா முடிக்கிறதுக்கு உங்களோட எமோஷன்ஸை சரியா வெளிப்படுத்த முடிஞ்ச வார்த்தைகளை தேர்ந்தெடுங்க. அடுத்து சேலஞ்ச் யோர் செல்ஃப். இதெல்லாம் வெறும் அட்வைஸா கேட்காம உங்க டெய்லி லைஃப்ல ட்ரை பண்ணி பாருங்க. இன்னையிலிருந்து 10 நாள் நீங்க அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தைகளை லிஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு பின்னாடி இருக்க எமோஷன்ஸை உணர்ந்து பாருங்க. எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு,
எது பாசிட்டிவா இருக்குன்னு யோசிங்க. உங்களோட வார்த்தைகள்ல ஒரு சின்ன பாசிட்டிவ் சேஞ்சை கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. அந்த மாற்றங்கள் உங்களை எப்படி ஃபீல் பண்ண வைக்குது, இல்ல உங்களோட அப்ரோச் எப்படி மாறுதுன்னு பாருங்க. இதுதான் உங்களுக்கான சேலஞ்ச். இதை சரியா செய்ய முடிஞ்சு உங்களோட பேட்டர்ன்ல கொஞ்சம் சேஞ்சஸை பார்க்க ஆரம்பிச்சாலே உங்க லைஃப்ல அதுக்கேத்த மாதிரியான நல்ல மாற்றங்களை பார்க்க போறீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வார்த்தைகளும் முக்கியம். நல்லது, கெட்டது, உற்சாகமானது, கோவப்படுத்துற வார்த்தைகள்னு எல்லாத்துக்குமே ஒரு விதமான எனர்ஜி இருக்கு. ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயுமே நீங்க சூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் உங்களோட மைண்ட் செட்டையே டிசைட் பண்ணுது. வார்த்தைகள் உங்க வாழ்க்கைய நல்ல விதமா உருவாக்கலாம், இல்லனா உடைக்கலாம். இதுதான் பிரபஞ்சத்தோட விதி. இத உங்களோட லைஃபுக்காக எவ்வளவு ஸ்மார்ட்டா யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ முடியும். ஒவ்வொரு முறை நீங்க என்னால முடியாது, எனக்கு இது கிடைக்காது இப்படியெல்லாம் சொல்றப்போ உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட அதே போல ட்ரெயின் பண்றீங்க. வார்த்தைகள் உங்க எண்ணங்களா, அனுபவங்களா மாறுது. இது உங்க கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள போகுது. இதையே நீங்க திரும்ப திரும்ப செய்யறப்போ உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அது ஆழமா ரெஜிஸ்டர் ஆகுது. அப்போ அதுவே உங்க வாழ்க்கையா மாறுது. உங்களை சுத்தி நடக்கிற எந்த நிகழ்வுகளையும் நீங்க மாத்த முடியாது. ஆனா உங்க வார்த்தைகளை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். அதனால வர உணர்வுகளையும் உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். உங்களோட கோல்ஸுக்கு நீங்க கமிட்டடா இருந்தா அதுக்கேத்த வார்த்தைகள் தான் உங்க எண்ணங்களா மாறும். பெரிய லட்சியங்களை நோக்கி போறவங்க எப்பவும் தன்னம்பிக்கையான மனிதர்களா இருப்பாங்க. அவங்க வார்த்தைகள் எப்பவும் நம்பிக்கை தர மாதிரியானதா இருக்கும். அவங்களோட அளவில்லாத ஆற்றலை வெளிப்படுத்துற வார்த்தைகளை மட்டும்தான் அவங்க பயன்படுத்துவாங்க. சக்சஸ்ஃபுல்லான மனிதர்கள் அவங்க வேலைய சரியா செய்ய முடிக்க தேவையான வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவாங்க. உங்களோட வளர்ச்சிக்கு தடையா இருக்க நம்பிக்கைகளை உங்களுக்குள்ள கொண்டு வந்தது உங்களோட வார்த்தைகள் தான். அதை சரி செய்யற திறமை உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். உங்களோட திறன் அளவற்றது. அதை சரியா யூஸ் பண்ண வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இதை நீங்க உணர்ந்தா உங்க வார்த்தைகள் எப்பவுமே உங்களோட வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி அமைச்சுக்க முடியும். உங்களோட வாழ்க்கையும் நீங்க நினைச்ச மாதிரியே இருக்கும். ஸோ எஸ், மேலும் இந்த மாதிரி சிறந்த பதிவுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி.